ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணணும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீஃப் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ சால்ட்டு போட்டு வதக்குறப்ப நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். 2 க்ரீன் சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் ஊற்றி 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டுக்கு கோக்னட் மில்க்கு, வேர்கடலை இதெல்லாம் போடுறது மூலமாக நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணல. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டு கெட்டியானதுக்கப்புறமா எடுத்து சப்பாத்தி பூரிக்கு சர்வ் பண்ணிடலாம். என்னோட ஸ்டைலில் கிழங்கு குருமா ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாகில் பார்க்கலாம். பாய்.